Hello students, welcome to 10th Standard English class Unit 3 Supplementary Reader The Story of Mulan. Students, let me give a small introduction about this story. This story is about a Chinese legendary warrior Hugh Mulan who lived in China. Her story was told through Ballad of Mulan. She was a teenage girl but dressed like a man and fought many wars and won. Mulan fought for 12 years and was offered an official post, but she wished to return back to her family. Students, before entering into the class, let me introduce the main characters of the story. Mulan, a teenage girl who had been trained in martial arts. Mulan's father, an old man. Mulan's brother, a child. The emperor, king. Shall we move on to the class, students? Many years ago, China was in the middle of a great war. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் போர் நடந்துடுது. அப்போ ஒவ்வொரு சைனீஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆண் தனது குடும்பத்தை விட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு அரசர் சொன்னார். முலான் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பொண்ணு சைனாவில் ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தான். அவள் வெளியே துணி துவைச்சிட்டு இருக்கும்போது இந்த நியூஸை கேட்குறா, அதாவது ஒரு ஆண் தனது குடும்பத்தை விட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு. Mulan ran into the house. Her father was sitting in a chair carving a piece of wood. Father, she said, did you hear what the emperor says each family must do? முலான் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது வேகமாக ஓடுறா வீட்டுக்குள்ளார. அப்போ அவங்க அப்பா வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு சிறு துண்டு மரக்கட்டை வச்சுக்கிட்டு செதுக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா நீங்கள் கேட்டிங்களா எம்பரர் என்ன சொன்னார், ஒவ்வொரு ஃபேமிலி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்களா? எஸ், said her old father. I heard about it in town. Well, I may as well go pack up. He put down his carving, stood up and walked very slowly to his room. ஆமாம், இந்த நியூஸை நான் டவுனில் கேள்விப்பட்டேன், அதனால் நான் கிளம்புறேன். அதனால் பேக் பண்ணுறதுக்காக அவர் எந்திரிக்கும் போது அந்த சிறு மரத்தொட்டுங்கெல்லாம் கீழே போடுறாரு. அது இல்லாமல் மெதுவாக நடந்து அவர் ரூமுக்கு போகிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுன்னா, வயசானாலும் இந்த சைனீஸ் பீப்புள் வந்து வேலை செய்வாங்க. அது இல்லாமல் இவங்க வாழ்ந்தது வந்து ஒரு குக்கிராமம். ஸோ இந்த நியூஸ் எங்கே கேள்விப்பட்டார்னா டவுனில் தான் கேள்விப்பட்டார். அதனால் இவங்க அடிக்கடி டவுனுக்கு போகிற வழக்கம் உண்டு. Wait, said Mulan. Father, you have not been wed. If I may say so, why at your age must you keep up with all those young men? நில்லுங்கப்பா, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, உங்கள் வயசுக்கு அந்த யங் மென்னோட எப்படி நீங்கள் சண்டை போடுவீங்க அந்த போரில்? What else can be done? said her father. Your brother is a child. He cannot go. நான் என்ன செய்யறது? உன் தம்பியோ சின்ன பையன், அவனும் போக முடியாது அந்த போருக்கு. ஸோ அதனால் நான் தான் போகணும் அந்த போருக்கு. Of course, that is true, said Mulan. He is too little, but I have an idea. She poured her father a cup of tea and handed it to him. Father, have some tea. Please sit for a minute. I will be right back. முலான் சொல்கிறான், ஆமாப்பா நீங்கள் சொன்னது உண்மைதான், தம்பி ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அவனால் போருக்கு போக முடியாது. ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ முலான் என்ன பண்ணுறான்னா ஒரு கப் ஆஃப் டீ ஊற்றிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்து குடிங்கப்பான்னு சொல்கிறான். ப்ளீஸ்ப்பா ஒரு நிமிஷம் இங்கேயே உட்காருங்க, நான் உடனே திரும்பி வந்துடுறேன். Very well, dear, said the father. Mulan went into her room. With her sword, she cut off her long black hair. She put on her father's robe. Going back to her father, Mulan said, look at me. I am your son now. I will go in your place. I will do my part for China. முலான் அப்பா சொல்கிறார், சரிம்மான்னு. உடனே முலானா அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளோட வால் எடுத்துகிட்டு நீளமான கருப்பு கூந்தலை கட் பண்ணிடுறான். அப்புறம் அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு திரும்பி வர அவங்க அப்பா கிட்ட. இப்போ முலான் சொல்கிறா, என்ன பாருங்கள், இப்போ நான் உங்களோட பையன், உங்களுக்கு பதிலாக நான் அந்த போருக்கு போகிறேன். என்னால் என்ன செய்ய முடியுமோ சைனாக்கு நான் செய்கிறேன். No, my daughter, said the old man. You cannot do this. உடனே அவங்க அப்பா சொல்லாரு, இல்லை மகளே, உன்னால் இது செய்ய முடியாது. Father, listen please, said Mulan. For years you trained me in kung fu. You showed me how to use a sword. Mulan swung the sword back and forth with might. முலான் சொல்கிறா, அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் எனக்கு பல வருஷமாக குங்ஃபு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது இல்லாமல் வால் எப்படி யூஸ் பண்ணணும் கூட நீங்கள் காட்டியிருக்கீங்க. அதனால் முலானுக்கு வந்து வாலை முன்னையும் பின்னையும் எப்படி சொல்லிட்டு சண்டை போட நல்லாவே தெரியும். Only so that you could stay safe, said her father. I never meant for you to go to war.
If they find out you are a woman, you know as well as I do that you will die. முலான் அப்போ சொல்ல இதெல்லாம் நீ ஏன் கற்றுக்கிட்டினா, அதாவது குங்ஃபு வால் சண்டைன்னா உன்னோட சேஃப்டிக்கு தான், உன்னை போருக்கு அனுப்புறதுக்காக நான் உனக்கு கற்றுக் கொடுக்கல. எனக்கு தெரியும் நீ பொண்ணுன்னு. சப்போஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ பொண்ணுன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆண்கள் தான் போருக்கு போவாங்க, பெண்கள்லாம் வீட்டு வேலை தான் செய்வாங்க. ஸோ அவங்களாம் போருக்கே போக மாட்டாங்க. No one will find out father, said Mulan. She picked up her sword. உடனே முலான் சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. அவள் வந்து அவளோட வாளை எடுத்து கொண்டாள். Mulan, said the father. He tried to get up but had to hold on to his chair. முலான்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு அந்த சேர்லன்னு. ஆனால் அவரால் முடியல, ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு. The daughter kissed him goodbye. I love you father, she said. Take care of yourself. Tell my brother I said goodbye. She climbed on a family horse and off she went to join the emperor's army. முலான் வந்து அவங்க அப்பாவை கிஸ் பண்ணி குட் பை, ஐ லவ் யூப்பான்னு சொல்கிறான். உங்களே பார்த்துக்கோங்கப்பா, தம்பிகிட்ட சொல்லுங்கள் குட் பைன்னு. ஏன்னா அவளுக்கு டைம் கிடைக்கல அவங்க தம்பிக்கிட்ட கூட சொல்ல குட் பைன்னு. முலான் வந்து அவங்க ஃபேமிலி ஹார்ஸில் ஏறி அந்த எம்பரர்ஸ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுற அந்த போருக்காக. In the army, Mulan proved to be a brave soldier. In time, she was put in charge of other soldiers. Her battles went so well that she was put in charge of more soldiers. Her battles kept on going well. After a few years, Mulan was given the top job. She would be general of the entire army. முலான் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. ஏற்கனவே முலானுக்கு வந்து குங்ஃபுவும் வால் எப்படி யூஸ் பண்ணோம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களே நிரூபிச்சிட்டாங்க ஒரு தைரியமான சோல்ஜர்னு. அதனால் முலானுக்கு வந்து சில சோல்ஜர்ஸை வந்து அவங்க இன்சார்ஜ் ஆகினாங்க. அவங்க நிறைய போர்கள் வெற்றி தரவும் இன்னும் அதிகமாக சோல்ஜர்ஸ்க்கு அவங்க இன்சார்ஜ் ஆகினாங்க. அதே போல் இன்னும் நிறைய போர்கள் வெற்றி தர என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வருஷம் கழித்து முலானுக்கு வந்து டாப் ஜாப் கொடுத்தாங்க, அதாவது ஜெனரல் ஆஃப் த என்டையர் ஆர்மி. நாட் லாங் ஆஃப்டர் தட் a very bad fever swept through the army. Many soldiers were sick and Mulan, the general of the army, became sick too. முலான் வந்து ஜென்ரல் ஆகி ரொம்ப நாட்கள் கூட ஆகலை, ஒரு கடும் விஷக்காய்ச்சல் வந்து அந்த ஆர்மி முழுவதும் பரவியது. அதனால் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சிக் ஆனாங்க. இந்த வியாதி வந்து முலான் கூட விட்டு வைக்கல, அவங்க கூட சிக் ஆகிட்டாங்க. When the doctor came out of the Mulan's tent, he knew the truth. டாக்டர் வந்து முலானுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் இல்லையா, அதனால் டாக்டருக்கு வந்து முலான் யாருன்னு உண்மை தெரியும். The general is a woman, yelled the soldiers. How can this be? Some called out, she tricked us and we will not fight for a woman. They said, punish her, make her pay. The cost is for her to die. But others called out in voices just as loud, with Mulan, we win every battle, they said. Stay away from our general. சோல்ஜர்ஸ் வந்து கத்திட்டே போயிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஜென்ரல் வந்து ஒரு பெண். சில பேர் கேட்குறாங்க அது எப்படி, அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இனிமேல் அவங்க கீழே நாங்கள் சண்டையெல்லாம் போட மாட்டோம், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. அந்த பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க சாகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே முலான் அப்பா சொல்லியிருக்கிறாங்க உன்னை பெண்ணுன்னு தெரிஞ்சால் அவங்க உன்னை கொன்னுடுவாங்கன்னு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முலான் மூலியமாக தான் நம்ம நிறைய போர்களை வெற்றி பெற்றிருக்கோம், யாருக்கு முலானை பிடிக்கலன்னு தயவுசெய்து அவங்கள்ட்ட தள்ளியே இருந்துக்கோங்க. Just then a soldier ran up. Everyone he called. A surprise attack is coming. ஒரு சோல்ஜர் வந்து வேகமாக ஓடி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனிமீஸ்லேருந்து ஒரு அட்டாக் வருது. முலான் heard this from inside her tent. She got dressed and went outside. She was not yet strong, but stood tall. She told the soldiers where they must go to hide so they could attack when the enemy came. But they must get there fast. The soldiers, even those who did not like that their general was a woman, could tell that Mulan knew what she was talking about. அந்த சோல்ஜர்ஸ் சொல்கிறது வந்து இந்த முலான் வந்து டென்ட்லேருந்து கேள்விப்பட்டுன்னு வேகமாக ஜென்ரல் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏற்கனவே முலான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஏன்னா அவங்க சிக்காக இருக்கனால. ஆனாலும் அவங்க வந்து தைரியமாக வந்து நிற்கிறாங்க. இந்த டால் நீங்கள் மீன் பார்த்தோம்னா தைரியம். அவங்க சோல்ஜர்ஸ்ட்டை சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஹைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம எனிமீஸ் அட்டாக் பண்ண முடியும். நம்ம எனிமீஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வேகமாக அங்கே போனால் தான் நம்ம எனிமீஸ் அட்டாக் பண்ண முடியும். ஈவன் இந்த சோல்ஜர்ஸ் யார் வந்து ஜென்ரல் உமன் பிடிக்கலான்னு கூட முலான் சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. It worked. The battle was won. It was such a big victory that the enemy gave up at last. The war was over and China was saved. You can be sure that after that last battle, no one cared anymore that Mulan was a woman.
முலான் சொன்னபடியே அவங்க செஞ்சாங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த போரில் அவங்க ஜெயித்தாங்க. அது ஒரு பெரும் மாபெரும் வெற்றியாக இருந்தது. அந்த எனிமி பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு இருந்தனால அந்த போரை விட்டு கொடுத்தாங்க. போரும் முடிஞ்சிருச்சு. சைனாவும் காப்பாற்றப்பட்டது. அந்த போருக்கு அப்புறம் யாருமே முலான் வந்து ஒரு பெண் என்று கண்டுக்கவே இல்லை. The emperor was so glad that Mulan had ended the long war. He set aside the rule about being a woman. Mulan, stay with me in the palace, he said. Someone as smart as you would be a fine royal advisor. எம்பரருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முலான் வந்து அந்த நீண்ட போரை முடித்ததுனால. இதனால் பெண்களுக்கு எதிரான ரூலை வந்து அவர் பிரேக் பண்ணுறார். அதாவது பெண்களும் போரில் கலந்துக்கலான்னு. அதனால் முலான்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னுடைய அரண்மனையில் இருங்க. உங்களை மாதிரி புத்திசாலி இந்த அரண்மனைக்கு தேவை ஒரு ஆலோசராக. முலான் bowed deeply. You are too kind, sire, she said. But if you please, what I wish most of all is to return home to my family. முலான் வந்து பவ்யமாக வணங்கிட்டு, சையர், நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தீங்க. ஆனால் என்னைய புரிஞ்சிக்கோங்க. என்னோடய எண்ணங்கள்லாம் வந்து திரும்பி என் வீட்டுக்கு போகிறது தான். ஏன்னா முலான் வந்து வயசான அப்பாவையும் சின்ன தம்பி விட்டுட்டு வந்தனால அவங்களோட எண்ணங்கள்லாம் வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறது தான். Then at least take these fine gifts, said the emperor. So everyone at your home and village will know how much the emperor of China thinks of you. எம்பரர் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் இந்த கிஃப்ட்ஸ்னாச்சு நீ எடுத்துகிட்டு போ. ஸோ அப்போ தான் உன் வீட்டு ஆட்களுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் தெரியும் எம்பரர் ஆஃப் சைனா உன்னை பற்றி எவ்வளோ உயர்வாக நினைக்கிறாருன்னு. முலான் returned to her village with 6 fine horses and 6 fine swords. Everyone cheered that she was safe. The person who had saved China was their very own Mulan. எம்பரர் கொடுத்த கிஃப்ட்ஸ், அதாவது 6 அருமையான குதிரைகளும் மற்றும் 6 அருமையான வாள்களோட முலான் வந்து திரும்பி வராங்க அவங்க கிராமத்துக்கு. அங்கே இருக்க மக்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா முலான் வந்து சேஃபாக வந்து, அது இல்லாமல் ஒட்டுமொத்த சைனா வந்து அந்த போர்லேருந்து சேவ் பண்ணது நம்ம முலான் தான் என்று அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. Students, let me conclude this story that Mulan, a multifaceted personality, showed her love for her country by fighting bravely. She also exhibited her love for her father and brother. The moral of the story is her patriotism and love for her family are well balanced. Okay students, let me recap the story of Mulan. The story is about Mulan, a teenage girl who saved China. When there was a war in China, the emperor announced that one man from each family should join the army. Mulan dressed herself as a man and joined the army, as her father was old and her brother was a child. In the army, she proved to be a brave soldier. She became the general of the army. One day, a bad fever swept the army. Mulan was also affected by this fever. When the doctor examined her, everyone came to know that she was a woman. The soldiers became angry and shouted that she should be punished. Just then, a battle came. With a good plan, she attacked the enemy and won the battle. When she saved China, everyone cheered her. The emperor was glad and gifted her with 6 fine horses and 6 fine swords. I hope that you all have understood the story of Mulan. We shall meet in the next video, students. Thank you.